இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் உரை. நாங்கள் வீடுகளில் கிழமைக்கு ஒரு தரமோ அல்லது குறைந்தது 10 நாள் 8-10 நாளுக்கு இடையில் தலானி உரை கட்டிலுக்கு விரிப்புகளை, அதாவது உரையை மாற்றி தோய்த்து உலர்ந்த உரையை மாற்றுவோம். வீடுகளில் சின்ன வயதில் எங்கள் வீட்டில் பசுமாடுகள் வளர்த்ததாலே பாலை காய்ச்சி இரவில் அந்த உரை விட்டு தயிராக்கி மோராக்குவோம். அந்த சில வேளைகளில் அந்த மோர் அதுகளை உரையை வைக்காமல் விட்டுவிட்டால் இன்னும் ஒரு வீட்டிலே போய் அந்த உரையை கேட்டு வேண்டி கொண்டு வருவோம். அவையிட்ட இருக்குது, அவையிட்ட போய் கொஞ்சம் உரை வேண்டி கொண்டு வருவோம் என்று வேண்டி கொண்டு வந்து விட்டு செய்த காலங்களும் இருக்கின்றன. இப்போது ஐரோப்பா முழுக்க கொடுமையாக வெப்பம் கூடுதலாக இருப்பதனால் மழையோ மழை துளியையோ காண முடியவில்லை. நேற்றைய தினம் மழை துமித்தது, கண்ணாடியில் பட்டது, அது உடனடியாக காணாமல் போய்விட்டது. அந்த மழை துளி உயரம் பாய்தல் என்றதும் ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியாகும், அதாவது விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியாகும். உயரம் கூடியவர்கள் அந்த கூடைப்பந்து விளையாடும்போது அதற்கு இலகுவாக எறிந்து விடுவார்கள், கூடையை நிரப்பி விடுவார்கள். கூடு என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது. கூடு கட்டி வாழ தெரியாத குயில் காகத்தின் கூட்டுக்குள் முட்டையை இட்டு சென்றுவிடும். அதே போல் காரம், இப்போது வெயில் காலங்களில் காரத்தை கூட சாப்பிட்டால் எங்களுக்கு வருத்தங்கள் வந்துவிடும். சிலர் காரமாக பேசுவார்கள், மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடும். மிளகாய் வகைகளில் பல வகையான காரம் கூடியது, காரம் குறைந்ததாக மிளகாய் இனம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.